ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ரீதேவி. இவங்க குழந்தை நட்சத்திரமாக இருந்து அறிமுகமாகி பெரிய ஒரு ஆக்ட்ரஸாக ஆகியிருக்காங்க. பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த நம்ம ஸ்ரீதேவி விஜயகுமார் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க தமிழில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக இருக்கலான்னு இது வந்து அதை விட்டுட்டு தெலுங்கில் போய் ரொம்ப பெரிய ஷைன் பண்ணலாம், கரியராக இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ளாப் ஆகிட்டு திருப்பியும் தமிழ்லேயே வந்து ஆக்ட் பண்ணி ஒரு வெல் நோன் ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்க தான் நம்ம ஸ்ரீதேவி விஜயகுமார். இவங்களோட பர்சனல் லைஃப், கரியர் லைஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீதேவி விஜயகுமார் 29 அக்டோபர் 1986 சென்னையில் பிறந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக 1992 ரிக்ஷா மாமா படத்துலேருந்து அறிமுகமானாங்க. அதுவும் குழந்தை நட்சத்திரமாக நடித்த முதல் படமுமே அவ்வளோ பெரிய ஹிட். இப்போ வரைக்கும் அந்த ஒரு படத்துக்கு ஸ்ரீதேவி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ரிக்ஷா மாமா அப்படிங்கிற நம்மளோட சத்யராஜ் அவர்களுடைய படம் 1992 வெளிவந்திருக்கு. அதில் போனாங்கிற ஸ்ரீதேவியோட கேரக்டர் ரொம்ப க்யூட்டாக, அழகாக, ரொம்ப கொலுன்னு பாப்பா மாதிரி நடிச்சிருப்பாங்க. இதனால தான் அவங்க குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்கள்லையும், முக்கியமாக சொல்லப்போனால் தன்னுடைய அப்பா விஜயகுமார் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இந்த ரிக்ஷா மாமா மூவிக்கு அப்புறம் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. அம்மா வந்தாச்சு, டேவிட் அங்கிள், தேவதை, தெய்வ குழந்தை, சுகமான சுமைகள், ஆவாரம் பூ போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தமிழில் செட் ஆகாதுன்னு நினச்சி தெலுங்குல நல்ல ஒரு பெரிய கரியர் உருவாகும்னு நினச்சி தெலுங்குல போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணாங்க. அப்படி இவங்க தெலுங்குல நடித்த ஃபர்ஸ்ட் படம் தான் ருக்மணி. இதில் இவங்க சீதாவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹீரோயினாக தெலுங்குல நடித்த முதல் படம் இந்த படம் தான். இது தெலுங்குல மட்டும் இல்லாமல் இவங்க முதலாக ஹீரோயினாக நடித்த முதல் படம்னே சொல்லலாம். தென் 2002 பிரபாஸ் கூட ஜோடியாக ஈஸ்வருங்கிற மூவியில் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியை ரொம்ப ஸ்ரீதேவி எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மூவி ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சுது. பிரபாஸுக்கும் இந்த மூவி தான் ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி ஸ்ரீதேவிக்கும் பிரபாஸுக்கும் ஒரு ஃப்ளாப்பை தான் கொடுத்தது. இந்த மூவிக்கு அப்புறமேட்டு ஸ்ரீதேவி தமிழ்லேயே நடிக்கலான்னு சொல்லிட்டு தமிழ் மூவி ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தமிழில் இவங்க நடித்த மூவிஸ் காதல் வைரஸ், பிரியமான தோழி, தித்திக்குதே, தேவதே கண்டேன், இந்த மாதிரி மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. காதல் வைரஸ் அப்படிங்கிற கதிர் அவர்களோட மூவியில் இவங்க நடித்தாங்க ஃபர்ஸ்ட். இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக வந்தது ஷாலினியோட பிரதர் ரிச்சர்ட் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் பிரியமான தோழி, இந்த படம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுத்ததாகவும் அவங்களுக்கு பல விருதுகளையும் வாங்கி கொடுத்த மூவி இதுதான். விக்ரமன் அவர்களோட இயக்கத்தில் வந்த இந்த மூவி சூப்பரான ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்த தித்திக்குதே திரைப்படம் என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் படம் ரொம்பவே சூப்பராக ஓடிச்சு. இந்த படத்துக்காக இவங்க பெஸ்ட் ஆக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லக்கும் நாமினேட் ஆனாங்க. தென் நின்னே இஷ்டப்பட்டேனு ஒரு தெலுங்கு திரைப்படம், காஞ்சன கங்கா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம், நீர் கஷ்னா அப்படிங்கிற இன்னொரு தெலுங்கு திரைப்படம், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழில் அவங்க நடிச்சு வெளிவந்த தேவதையை கண்டேன். இந்த படம் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா படம் பார்த்த நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. டிஃப்ரெண்ட்டான கதையோட இருக்கேன்னு ஸ்ரீதேவி இதில் நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த மூவி எந்த அளவுக்கு தனுஷ் அவர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்ததோ இல்லையோ, ஸ்ரீதேவிக்கும் வாங்கி கொடுத்தது. அந்த அளவுக்கு ஸ்ரீதேவியோட இமேஜையே டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த மூவி தான் ஸ்ரீதேவி தமிழில் நடித்த கடைசி திரைப்படம். இதுக்கப்புறம் அவங்க எந்த படமுமே தமிழில் நடிக்கவே இல்லை. ஒருவேளை இந்த கேரக்டர் பிடிக்காம இவங்களுக்கு பட வாய்ப்பே வராமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆதிலக்ஷ்மிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம், பிரீத்தி காகி அப்படிங்கிற கன்னட திரைப்படம், அதுக்கப்புறம் தெலுங்கு கன்னடான்ட்டு 2016 அவங்களோட கெரியர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எந்த படமுமே பண்ணலை. அதுக்கப்புறம் 2009 ராகுல் அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களோட திருமணம் ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் ரூபிகா. தென் பல வருடங்களுக்கு அப்புறமேட்டு அவங்க 2021 காமெடி ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ப்ரோக்ராமில் அவங்க ஜட்ஜாக வந்திருக்காங்க. அப்புறம் 2023 குண்டச்சாரி கள்ளத்தைதே இன்னொரு தெலுங்கு ஷோவில் அவங்க ஜட்ஜாக இருக்காங்க. இன்னும் பல தெலுங்கு ஷோவில் இவங்க ஜட்ஜாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க யாரோட பொண்ணுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஜயகுமார் மஞ்சுளா அவங்களோட டாட்டர் இவங்க. தென் அருண் விஜய் அவங்களோட ஹாஃப் சிஸ்டர். தென் வனிதா மற்றும் பிரீதா விஜயகுமார் அவங்களோட கடைசி தங்கச்சி. ஸோ ஆஃப்டர் தேவதை கண்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து இப்போது நம்மளோட ஜோடி ஆர் யூ ரெடிங்கிற ஷோவில் ஜட்ஜாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க இனிமேட்டு அப்கமிங் என்னென்ன மூவிஸ் நடிக்க போகிறாங்க, இல்லை ஜட்ஜாக தான் கண்டினியூ பண்ண போகிறாங்களாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்க டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.